அந்த உணர்வும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். எந்த மக்களை நீங்கள் கை வச்சிங்களோ பொதுவாக அமைதிக்கு பின் புயல் வரும். இப்போ புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது, நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் நிப்பாட்டினாங்க? ஏன்னா நம்ம 26% கிராஸ் பண்ணிட்டோம். தலைவரால் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணும் பொழுது தனியாகவே அவரால் ஜெயிக்க முடியும். இதுதான் உண்மை. எம்ஜிஆர் கட்சி திறக்கும் போது இவங்க கூட்டணி வருவாங்களா, அவங்க கூட்டணி வருவாங்களான்னு நினச்சி பார்க்கல. இதில் எதிர்கட்சிக்கு வேற நீங்கள்லாம் இந்த கொடூரமான திமுகவை அழிக்கணும்னா நாங்கள் தான் ஒரு பெரிய கட்சி, எங்களோட சேர்ந்துக்குவாங்க. அங்கே ஒரு மட்டம் தட்டுது. நம்ம இந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்கு எம்ஜிஆர் உருவானார். அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரே தலைவர், எங்களுடைய தலைவர் மட்டும்தான் இந்த தீய சக்தியை தூக்கி போட முடியும்.